ஈஸியா சென்டர் எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட், என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க முன்னாடியே கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நேத்து நம்ம 10th சோசியலுடைய ஒரு அபிஷியலான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th சோசியல்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். மொத்தம் 28 லெசன் இருக்குல்ல சோசியல்ல, அதுல நம்ம செலக்டிவான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல்டன் 5 மார்க்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய வேலையை முதல்ல பண்ணிருங்க. மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, லைக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து எல்லாரும் லைக் போட்டுருங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொண்டு வரும். ஒரு லைக்கை போட்டா நல்லா இருக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன எல்லா அப்டேட்ஸும் அனுப்பும். 10th சோசியல் நம்ம நேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பெருமைகள். நம்ம நேற்று பார்த்த மாதிரிதான் லாஸ்ட் எக்ஸாம் ஆன 2/4/2026 கடைசி எக்ஸாம். உங்களோட 10th லைஃப்ல நீங்க எழுத போற லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் எக்ஸாம். அதோட ஒரு 10th லைஃபே முடிச்சிடும். அப்படிப்பட்டதான ஒரு எக்ஸாம நல்லபடியா எழுதி ஒரு சுவாரஸ்யமா எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதானே அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். அப்படிதான் நிறைய பசங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சைட்ல வந்து ஆட் பண்றோம். நிறைய பசங்க திருப்பி கேக்குறாங்க, தேரி பாட்டாதான் சார் சோசியல், பட் இருந்தாலுமே வந்து இந்த 5 மார்க்ல எவ்வளவு எழுதினாலும் மார்க் போடவே மாட்டாங்க. பர்டிகுலரா ஹிஸ்டரி எல்லாம் வந்து நிறைய எழுதுற 2 பேஜ் 3 பேஜ் எழுதினாலும் 2.5 3 4 தான் போடுறாங்க. இந்த 5 மார்க்ஸ் ஃபுல்லாவே போட மாட்டாங்க. இன்னொரு ரொம்ப கொடுமையா பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் எல்லாம் கூட சுத்தமா மார்க்கே போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. 8 மார்க் அதை விட பெரிய சிக்கலா இருக்கிறது 8 மார்க். அந்த 8 மார்க் அந்த ஒரு கொஸ்டின் 8 மார்க் உங்களுக்கு 2 எழுதணும், எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒன்னு நம்ம தேரியா எழுத வேண்டிய ஹிஸ்டரி கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து மேப். ஓகேவா? மேப் பத்தி நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோல கண்டிப்பா வாங்கதான் தெளிவா எப்படி மேப்ல அந்த 13 மார்க் நம்ம எடுக்கிறது டீட்டெயிலா பார்க்க போறோம். 5 மார்க்ல இருக்க மேப்பா இருக்கட்டும், 8 மார்க் இந்த மேப் ரெண்டு சேர்த்து 13 மார்க் எப்படி எடுக்கும் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கிறோம். பட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த 8 மார்க் கொஸ்டினை எப்படி எழுதலாம். ஏன்னா 8 மார்க் தனியா ஒரு கொஸ்டின் சோசியல்ல எதுவுமே இல்ல. 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் 8 மார்க்கா கன்வே பண்ணி கேட்கறதுனால 5 மார்க் படிக்கிற அந்த ஆன்சரையே 8 மார்க் எழுதுனா 8 மார்க் போடுவாங்களா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப அதை தீக்கிறதுக்கு இந்த வீடியோலயும் நான் கிளியரா சொல்ல போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட். உங்களுடைய ஈஸியா சென்டர் வைக்கக்கூடிய இன்னொரு சப்ஜெக்ட் சோசியல் எடுத்துக்கலாம். உங்களுடைய 500க்கு 500 மார்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த கனவை நிறைவேற்றப்பட முக்கியமான சப்ஜெக்டாகவும் 10th சோசியல் இருக்க போகுது. 10th சோசியல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லாஸ்ட் இன்னும் 50 days தான் இருக்கு. மறந்துடுறது எல்லாரும். இன்னும் 50 நாளுக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிடக்கூடிய எல்லாத்தையும் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும். போட தயவு செய்து நம்ம ஆல்ரெடி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அந்த வந்து ரெகுலரான ஸ்டடி பிளானும் போட்டிருப்போம் 10th. அதை போய் கொஞ்சம் பின்னாடி வீடியோ இருக்கும், அதையும் போய் பார்க்கப்போ எல்லாத்தையும் பார்த்து ஸ்டடி பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் டெய்லி அப்டேட்டடா நீங்க படிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களால 500 out of 500 ஷோரா 10th எடுக்க முடியும். எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப 10th பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ கோல்டன் 5 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். கோல்டன் 5 மார்க் அண்ட் 8 மார்க் ரெண்டும் சேர்ந்துதான். ஓகேவா? ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 பார்ட் நமக்கு சோசியல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுல இந்த 4 பார்ட்ல இருந்துமே நம்ம மொத்தம் 10 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. 5 மார்க் 10 கொஸ்டின் 50 மார்க்ஸ் நமக்கு. இந்த 50 மார்க் பேப்பர்ல பாதிக்கு 50% ஆஃப் மார்க் நமக்கு வந்து 5 மார்க் தான் கிடைக்குது. இந்த 50 மார்க்ல நீங்க எல்லாரும் ஒரு மேப் ஒன்று எழுதிடுங்க. 5 மார்க் கம்பல்சரி மேப் நம்ம அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த கம்பல்சரி மேப் ஒன்று போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா டைம் லைன். இந்த ரெண்டுமே ஓரளவு எழுதிடலாம். மேப் நம்ம தனியா பார்க்க போறோம். டைம் லைன் எப்படி எழுதலாம், டைம் லைன்ல இருக்கு. டைம் லைன்ல வந்து என்னன்னா நீங்க என்னதான் எல்லா இயர்ஸையும் கிளியரா படிச்சுட்டாலும் அது எப்படி எழுதுனா டைம் லைனுக்கு 5 மார்க் போடுவாங்க அப்படின்ற வீடியோ இன்னொரு நாள் கண்டிப்பா அதை பார்க்கலாம். இப்ப இந்த 2 போக மீதி 8 அந்த 5 மார்க்ஸ்ல அந்த 8 5 மார்க்கான இம்பார்ட்டன்ட் தான் கீழே போங்களுக்கு ஸ்லாட் ஆகிட்டு இருக்கு.
தயவு செய்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப் போடுறோம், பட் ஆனா அந்த பிடிஎஃப் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணும்போது எரர் காமிக்குதுன்னு சொல்றாங்க. சீக்கிரமா அதை சரி பண்ணிட்டு, என்னுடைய வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு உங்களுக்கு பிடிஎஃபா போடுறோம். இப்போதைக்கு கீழே உங்களுக்கு வந்து டைப்ல வரும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அப்படியே கீழே கீழே வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாரு, ஃபுல் வீடியோல வரும் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம என்ன பண்ணிக்கோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த 5 மார்க்கை மட்டும் நீ படிச்சு பாரு. இப்போ உங்க ஆஃப் எக்ஸாம் முடிச்சுட்டா எல்லாருக்கும் டிசம்பர் மந்த் அந்த ஆஃப்லி கொஸ்டின் எடுத்து கையில வச்சு பாருங்க. இப்ப ரிவிஷன்ல சோசியல் நடந்திருந்தா அந்த கொஸ்டின் எடுத்து கையில வச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக் கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்கும். அதை வச்சு நீங்க உங்களை நீங்க ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். அதனால தயவுசெய்து யாரும் பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் டவுட் கேட்கறீங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வேற வேற டிஸ்ட்ரிக்ட், நாங்க மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், கோவில்பட்டி, நாங்க கன்னியாகுமரில இருந்து பாக்குறோம் சார், நாங்க வேலூர்ல இருந்து பாக்குறோம் சார், நாங்க தூத்துக்குடியில இருந்து பாக்குறோம் சார், நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து பாக்குறோம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறோம் சார். எங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்பாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்க ரிவிஷன் எக்ஸாம் 1, 2, 3 எதுவா இருக்கட்டும், மாடல் பப்ளிக் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் கண்டிப்பா எல்லா யூஸ்க்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபி ஆகட்டும், சிவிக்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், இந்த 4 பார்ட்லவே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் தரவா படிச்சிட்டீங்கன்னா போதுமானது. உங்களால 5 மார்க்ல 50க்கு ஷுவரா எடுத்துட முடியும். எந்த மாற்றத்துல பிரசன்டேஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா அழகா பண்ணிட்டீங்கன்னா போதுமானதான். பிரசன்டேஷன் வீடியோ கண்டிப்பா ஒரு நாள் நான் போடுறேன், பாத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் 10th மேக்ஸுக்கு. லாஸ்ட் இயர் ஒரு 10th மேக்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் 100 out of 100 எடுத்த அந்த வீடியோ நாளைக்கு போட போறேன். யாரும் தயவு செய்து அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அந்த வீடியோ சென்டம் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டுடைய அபிஷியல் ஆன்சர் பேப்பர் போட போறேன். அதை நீ லைன் பை லைன் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்ல எப்படி சென்டம் எடுக்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு. அது நாளைக்கு வீடியோக்கு வெயிட் பண்ணிடுங்க. மேத்ஸ் நாளைக்கு வீடியோ வெயிட் பண்ணுறவங்க கீழே மேத்ஸும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சோசியல் மேப் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுறவங்க சோசியல் மேப்பும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவையோ தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்க முன்னாடி தயவு செய்து நம்மளுடைய சேனல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, ஒரு லைக் போட்டுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோ, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ, ஒரு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.